நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபியில் இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அந்த லெசனில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டை தான் நம்ம 1 by 1 அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் ஜாகிரஃபிலேருந்து வருதுன்னா அதில் 6 கொஸ்டின் இந்த 10th ஜாகிரஃபிலேருந்தே கேட்டுருவாங்க. அதுலேயும் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி ஜாகிரஃபியில் அளவு 1ல் இருக்கக்கூடிய இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அந்த லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டை தான் நம்ம 1 by 1 இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து படித்தே ஆக வேண்டும். இதை தவிர்க்கவே முடியாது. வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும். ஃபஸ்ட்டில் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2வது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 அது வரை, அதாவது இந்த ஆண்டு வரை ஹைதராபாத்து தான் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இதை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். இது ரொம்பவே முக்கியம். கடந்த கால தேர்வுகளில் கூட கேட்கப்பட்ட ஒன்று தான் இது. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலாம். இந்த லெசனில் உள்ள எல்லாமே ரொம்பவே முக்கியம். அதுலேயும் இந்த பாக்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்லலாம் அதிகமான கொஸ்டின் இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்தே வந்திருக்கு ஜாகிரஃபியை பொறுத்த அளவுக்கு. உங்களுக்கு தெரியுமா இந்த கண்டென்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரவல்லி மலைத்தொடர் தான் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். ஆரவல்லி மலைத்தொடர், அதுக்கப்புறம் மிக பழமையான மிகப்பெரிய மலைத்தொடர் எந்த நாட்டில்? இந்தியாவில். என்றைக்கும் நீங்கள் இதையும் மறக்கவே கூடாது. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்காங்க. 2வதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க, இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது அப்படின்னு பாயிண்டாக கொடுத்துட்டாங்க. 2வதாக என்ன கொடுத்தாங்க, உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டது எது? இந்த இமயமலை தான். அதுலேயும் உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை தனக்குத்தானே கொண்டுள்ளது. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த 14 9 உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்கள்னு வந்தால் 14 வரும். அதில் 9 சிகரங்களில் தனக்குத்தானே வைத்திருக்கு இந்த இமயமலை அப்படின்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர், ஜெய்ஷீலா கணவாய் இமாச்சல் பிரதேசம், மெபிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம், தாதுலா மற்றும் செலிப்பா கணவாய் சிக்கிம் ஆகியன இமயமலைகளின் முக்கியமான கணவாயாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவாய் பேர்லாம் கொடுத்து அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில பெயர்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி டைம் பார்த்துக்கோங்க. திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். அடுத்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலான் கணவாயும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாயாகும். இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய். எக்ஸாம்பிள் இப்படி கேட்பாங்க, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தான் உள்ள போலான் கணவாய். இது ரெண்டுமே இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கியமான கணவாயாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கைபர் கணவாய் மற்றும்
பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாயை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அது எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது. கைபர் கணவாய் எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில். போலன் கணவாய் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில். இதுவும் நீங்கள் மறக்கவே கூடாது, நல்லாவே பார்த்துக்கணும். நான் ஏன் இதை ரிப்பீட்டாக சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இது எக்ஸாமில் ரொம்பவே முக்கியம். டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு, அதுவும் குரூப் 4எல்லாம் இந்த 10th ஜாகிரஃபிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம இன்னொரு நாளைக்கு இந்த லெசனையும் நம்ம வந்து எடுத்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் நான் தரேன். இன்றைக்கி நம்ம இந்த லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கனெண்டை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் தரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட தயாராக இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.